பழுங்கு. பழுங்கு. பழுங்கு வந்து படம் வந்து நமக்கு மனசுல வந்து அந்த படத்தை பார்க்கறதுக்கு திரும்பவும் ஒரு தைரியத்தை உண்டாக்கி போகணும் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு படம் தான் பழுங்கு. கண்டிப்பா. இந்த படத்தை இன்னொரு டைம் ரீவாட்ச் கூட பண்ண தோணாது. ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு நம்ம தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது ஒரு நம்ம நெஞ்சே ரொம்ப பாரமா இருக்கு. ஒரு 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 மாதிரி நமக்கு என்னடா ஒரு ஒரு சேட்னஸ் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அந்த படம். ரொம்ப ஒரு ரொம்ப சேடான ஒரு படம் தான். அழுகாட்சி படம் தான். அதான் முதல்ல சொன்னேன், அழுகாட்சி படம் தான். ஆனா அந்த மம்முட்டி வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு. அதுல வந்து அவர் அழுவாரு. அவர் அழுதுதை பார்த்து தியேட்டரே அழுகும். இப்போ கூட அந்த படம் வந்து நீங்க முடிஞ்சா ரீவாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இப்பவுமே அந்த படம் பார்த்தா உங்களால வந்து ஃபுல்லா பார்க்கவே முடியாது. நிறைய பேருக்கு அந்த தைரியமே வராதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அந்த பழுங்கு. அப்படி நம்ம மோகன்லால் எபிசோட்ல நம்ம தன்மாத்திரை சொல்லி பேசிடுறோம். ஸோ ஒரு நம்ம ஒரு ஈக்குவலண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பழுங்கு. ஆமா கரெக்ட். ஏன்னா ரெண்டும் ஒரே ஆள் தான். ஸோ பழுங்கு வந்து எனக்கு வந்து பர்சனலா ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அதுல வந்து நஸ்ரியா வந்து மம்முட்டியோட பொண்ணா வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு காணாமல் போயிடுவாங்க. பொண்ணை வந்து அவங்க அப்பா கண்டுபிடிக்கிறது தான் கதை. மம்முட்டி அவர் வந்து அந்த படத்துல சிங்கிள், அதாவது ஒரே ஆளா வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை வந்து கூப்பிட்டு போவாங்க.